ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதில் 3 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 6-7 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த வெங்காயம் பச்சை மிளகா அரைச்ச அந்த பேஸ்ட்டு தாங்க. இதுக்கு நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு இஞ்சி பூண்டுலாம் வேணுமோ அதுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நான் புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கணும். அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடும். இதில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம என்ன காஞ்சதோ வெறும் பிரியாணி இலை மட்டும்தான் போட்டிருக்கோம், மற்ற எதுவுமே போடலை. ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது பிரியாணி ரொம்பவே வாசமாக இருக்குது. ஸோ இப்போ நான் அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ருசி அதிகம் சேர்க்குறது இந்த பொடியும் நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இது ரெண்டும் தான். இந்த ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டாக்கி கொடுக்குது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதில் கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் நாட்டுக்கோழி போட்டு செய்கிறதுன்னா செஞ்சுக்கலாம். மட்டனில் செய்கிறதா இருந்தால் வேக வச்ச மட்டனை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கானது தான். இதில் நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கப்பு தயிர் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது சிக்கனை கொஞ்சம் சாஃப்டாக்கி கொடுக்கும். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இதுக்கு நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு சீரக சம்பா அரிசி தான் நல்லாயிருக்கும், பாஸ்மதி அரிசிலாம் எடுக்காதீங்க. இப்போ சிக்கனில் நல்லா அந்த மசாலா இறங்கிடுச்சு. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் 5 கப் அரிசி எடுத்துருக்கனால 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நான் இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வைக்க போகிறது கிடையாது, தம்மில் தான் போட்டு வைக்க போகிறேன். இப்போ நான் அதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கிறேன். இது பெரிய லெமன்றனால அரை பழம் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி, அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அரிசியை சேர்த்துட வேண்டியதுதான். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்ததுன்னா சிம்லேயே வச்சு ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அதுவே போதும், வெந்துடும் அரிசி. ஓகே, எனக்கு இப்போ அதில் உப்பு, காரம், தண்ணியோட அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லோரும் பிரியாணி இறக்குனதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க, ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நெய் சேர்க்குறனால அந்த ரைஸ் ஃபுல்லாக நமக்கு நெய்யோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். இது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ அரிசி 3/4 வெந்திருக்கு, தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும்.
ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே நான் அதை தம்முக்கு எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது தம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. அரிசியும் சூப்பராக வெந்துடுச்சு. இது பாஸ்மதி அரிசி மாதிரி ரொம்ப உதிரியெல்லாம் கிடைக்காது. சாதம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.